ஆதவ் எந்தெந்த அமைச்சரவையில் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அவர் முக்கியமாக பிடிச்சிருக்குது ஒன்று, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறையோட ஒன்று வச்சிருக்காரு கையில். அது தெரியுமா, இங்கே தமிழ்நாட்டில் மைனர் இருக்குல்ல, ஸ்மால் அண்ட் மைனர் ஹார்பர் இருக்குல்ல, ஹார்பர் அதாவது துறைமுகங்கள், அதாவது மாநில அரசு கீழே துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் தான் கடத்தல உச்சத்தில் இருக்கான். கடத்தல் பண்ணு நினைக்கிறப்ப இந்த 17 துறைமுகத்தை நோக்கி நகர்வாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கடலூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதுக்கப்புறம் குளச்சல், இப்படி 17 துறைமுகங்கள் இருக்குது. இந்த 17 துறைமுகமே இவங்க பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் நடக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எவன் அமைச்சராக வந்து உட்காரணும், எவன் கடத்தல் பண்ணணும் ஒழுங்கா அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த ஹார்பர் தேவை. இப்போ ஜான் ப்ரூட்டோ என்ன பண்ணியிருக்கான், பார்டரில் அதாவது கோஸ்டல் ஏரியாவில் ஸ்மக்லிங் பண்ணுறான். அப்போ இவன் எங்கேருந்து வந்து உட்காரான், அதே இடத்துல ஹார்பரை இவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான். ஹார்பர் இவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஸ்மக்லிங் ஒழுங்காக பண்ணேன்னா இவங்க லஞ்சம் வாங்க தேவையில்லை. இந்த சத்தியமாக சொல்ல லஞ்சம் வாங்க தேவையில்லை. உங்கள்கிட்ட கஞ்சா வித்தே பொழைச்சிக்க முடியும், இல்லை லாட்ரி வித்தே பொழைச்சிக்க முடியும். நான் சத்தியம் சொல்கிறேன், இந்த இடத்துல கடத்தல் இருக்கு இல்லையா, வெறும் இந்த கடத்தல் மட்டும் கிடையாது, இந்த சிகரெட் இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பித்து எல்லாமே போலியை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ஹார்பர் தான் பயன்படுத்துகிறானுங்க. அதில் ஆரம்பித்து தங்கம் கடத்தல் இருக்கு இல்லையா, தங்கத்தை தேவையில்லாமல் இதுக்கு விமானத்தில் கடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளையாக கடத்த வேண்டியதானே. இவங்க கடத்தலை மட்டுமே வச்சு சம்பாதிச்சிட முடியும். இவங்க நெட்வொர்க் அப்படி அது கரெக்டாக ஆதவன் இதில் பிடிக்கிறான். அந்த ஹார்பர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரேன். இவன் என்ன நல்லாட்சி பண்ணுறதை கொண்டு வராங்களே, இவன் குடும்பம் இருக்கிற வரலாறு என்ன. நான் இந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் கூட சொல்கிறீங்க, ஆதவ் பேசுவான் நல்லா வாய்க்கிலேயே, பின்னாடி காந்தி படத்தை வச்சிருக்கான். காந்தி தான் எனக்கு வழிகாட்டின்னு நீ சொல்கிறான். டே அவனோட 13 காரோ 12 காரோட ஒரு காரோட மதிப்பு 4 கோடிடா. டே காந்தியை பிறகு எப்படி இப்படி வாழ்வான் நீ? இனோவா ஓட்டு, இல்லை 1 கோடிக்கு காரை ஓட்டு, 14 காரு எல்லாமே 4 கோடிக்கு மேலே. எப்படி இப்படி ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு நீ என்ன சொல்ற? இதில் அவரோட தோழிகளுக்கு எல்லாத்தையுமே கார் வாங்கி பரிசு. யாரு? மாமனார் காசுல. இவன் சொந்தம் வளர்த்து வச்சுக்க, மாமனார் காசுல இந்த மாதிரி வாழ்ந்துருக்கான். இவன் என்ன சொல்ற, நான் காந்தி மாதிரி அம்பேத்கர் மாதிரி சுத்திட்டேன். இவன் அம்பேத்கரா இல்லையே, இவன் ரெட்டி குரூப்ல சுத்திட்டான். ஆதவ் ரெட்டி, இவன் பேர் செந்தில்குமார். ஓரளவு காசு வந்துருச்சுல யாரு மாமனாட்டு இருந்து, அதுக்கப்புறம் ஆதவ் ரெட்டி மாத்திட்டான். ஆதவ் அர்ஜுன ரெட்டி. இவன் சுத்தி வச்சிருக்க எல்லாமே இந்த கும்பல் தான். இதை பண்ணிட்டு நான் அம்பேத்கர் மாறிட்டேன். சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் வாயில என்ன வேணா பேச முடியும் அப்படின்னா அந்த நரம்பு இல்லாத நாக்கு இருக்குல்லையா, அது என்ன வேணா பேச நம்புன்னு வச்சுக்கோ, உன்னோட முட்டாள் எவனும் கிடையாது. இந்த ஆட்சிக்கு குழி தோண்ட போறது யார் நினைக்கிறான்? இந்த மாஃபியா இருக்குல்ல, லாட்டரி மாஃபியா, அதுதான் குழி தோண்ட போகுது. போட்டு முதலில் போட்டிருக்கான், எடுக்காம விட மாட்டான். ஆனா எடுக்கிறத தாண்டி ஈஸி மணி அப்படியே சக் பண்ணி இழுக்கிறது, அப்படி உறிஞ்சிருது மக்கள் இருந்து. அதை கத்துக்கிட்டவங்க இவங்க பரம்பரைக்கு உழைக்கிறதுன்னு என்ன தெரியாது. இவங்க ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர் கையில் அவங்க எல்லாத்துக்கும் 400 கம்பெனி 300 கம்பெனி இருக்கும். ஏதோ ஒரு கம்பெனி தான் மார்ட்டின் பேசல, லீமா மார்ட்டின், அது சொல்ல பார்ப்போம் அது என்ன வள ஆரம்பிச்சு. இவங்க மேலே இப்போ என்ன வருது, ஜான் ப்ரூட்டோ வழக்கு வருது. ஜான் ப்ரூட்டோ யாரு? இவ்வளோ கஞ்சாவை கடத்துறான். அது லீமாவோட சகோதரனா இருக்கிறனால தான் பிரச்சனையே. அவன் தான் இது கடத்துறான்றதை அமலாக்கத்துறை வெரிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜான் ப்ரூட்டோன்ற தலைமுறைவாய் 10 வருஷம் ஆச்சு. அவன் முழுக்க இந்த மார்ட்டின் குடும்பத்துக்கு என்ன பண்ணுனானா, அவன் ஹவாலா வேலை தான் பார்த்தான். ஒரு சில வருடங்கள் 5 வருடங்களுக்கு நினைக்கிறேன். அப்போ மார்ட்டின் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடு நடந்துச்சு. அப்போ கோயம்புத்தூரில் மார்ட்டின் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்த பழனிசாமின்னு ஒரு அக்கௌண்ட், அவர் பட்ட போல அடிச்சு கொண்டாங்க, தூக்கி சாக்கில் போட்டாங்க. அந்த குடும்பமே வெளியே வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இவரை கொண்டது மார்ட்டின் கும்பல் தான் அப்படி குற்றச்சாட்டு வச்சு. அந்த சின்ன பையன் முதல்ல சொன்னா வச்சுக்கோங்க, அந்த பழனிசாமியோட மகன் வச்சுக்கோங்க, எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த வழக்கு ஆயிட்டாங்க. அந்த வழக்கு என்ன நிலைமை இருக்குன்னு தெரியல. இவன் வந்துட்டாங்களா அந்த வழக்கு நடத்திடுவார. இந்த பழனிசாமின்ற அக்கௌண்ட் இருக்கல, அவன் இறந்து போனதுக்கு யார் காரணம்? அதுக்கு எங்க ஒரு வழக்கு ப்ராப்பராக நடத்தி முடிப்புன்னு சொல்லி வைப்போம் ஆதவன். அதில் மிக முக்கிய குற்றவாளியை கை காட்டப்பட்ட லாட்டரி மார்ட்டின் கைது செய்யப்படுவாரா? இல்லைன்னா ஹபாலா வழக்குலேருந்து ஏகப்பட்ட வழக்கு இருக்கக்கூடிய இந்த ஜான் ப்ரூட்டோ யாரு, லீமா ரோஸுடைய அந்த சகோதரன் கைது செய்யப்படுவானா? இந்த 2 வழக்கை நடத்துவாங்களா? எங்க சொல்லுங்க பார்ப்போம். இவங்க கடத்தல் பண்ணுறதுக்காக வந்தவங்க, இவங்க ஸ்மக்லிங் பண்ணுறது. இதோட ஒன்று சொல்லவா, இவங்க கட்சிக்காரனே யாரை தெரிவு பண்ணியிருக்கான்? யாரு? ஆதவ் ஸ்ரீவைகுண்ட பகுதியில் இருக்கவன், அது வேட்பாளர். அவனே அந்த தொழிலே கள்ள லாட்டரி விற்கிறதான். நல்ல தொழில்ரா, அது கள்ள லாட்டரி விற்கிறது தான். அவன் 2 பொண்ணு தூக்கிட்டு போய் ஏகப்பட்ட மேட்டர் அதை நான் சொல்கிறேன்னு வச்சுக்கவேன். அவன் தொழிலே கள்ள லாட்டரி விற்கிறேன், கள்ள லாட்டரி விற்கிறானா அவனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. டே நீங்க அநியாயம் பண்றீங்கன்னா, இது மொத்தமும் மாஃபியா கும்பல சிக்கி மாட்டிருக்கீங்க. நீங்க லஞ்ச லாவணியை தாண்டி அடுத்த 5-6 வருஷத்துல முழுசா கஞ்சாவுக்கு அடிமையாவோ இல்லை வேற எதுக்கோ நீ இருந்தீங்க வச்சுக்கவேன், அது எல்லாம் உங்க தள்ள வந்து விழுகிறதுக்கு முக்கிய காரணம் லாட்டரி மாஃபியா தான். லாட்டரி மாஃபியா தொடர்ந்து கண்காணிக்கிறோம். ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் சலச்சவங்களே கிடையாது, சூடு சொரணையே கிடையாதுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் தெரிவாங்க அவங்க, வெக்கமே இல்லாம. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5000 கோடி 6000 கோடி இந்த ஊரை அடிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு 2 கோடியை தூக்கி குப்பை காசு தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் சோறு போட்டோம். நம்ம ஊரில் சோறு போட்டாலும் அது தியாகி ஆயிடும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோறு போட்டவன் அந்த குழந்தைகளுக்கு வந்து நான் ஷூ வாங்கி கொடுத்தேன், விளையாடுற குழந்தைகளுக்கு நான் செருப்பு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கவேன். ஆஹா, அது பின்னாடி ஒரு எமோஷனல் மியூசிக் போட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஓட்டேன்னு வச்சுக்கவேன், மக்கள் ஏமாறுவான் பாரு.
அதான் இவங்களுடைய ஃபார்மாவே. இவங்க கொள்ளையடிச்சது வரலாறே மறந்து போயிடுவோம். பாருங்களேன், நம்ம 1.5 லட்சம் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இதில் விஜய் சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஆளுக்கு ஆசை இருக்குது இல்லை, நான் உள்ள சொல்ல வரல. அந்த ஆளுக்கு ஆட்சி பண்ணுறதுல பெரிய ஆர்வம் கிடையாது. ஆதோட்ட கொடுத்துட்டாப்ல. ஏன்னா அவன் தானே முதல் போட்டவன். ஏன்னா முதல் போட்டவன் அமைச்சராக இருந்துட்டு போகிறேன், நம்ம முதலமைச்சராக மேலே அப்படி சோ காட்டினா மட்டும் போதும். இவ்வளோ தான் விஜய்க்கு என்ன. முதல் போட்டவன் அமைச்சராக இருந்துட்டு போகிறானே, நம்மளா இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வச்சுருக்கானே. அவன் குடும்பம் ஆடுனா என்ன, ஆடலை என்ன, கரண்ட் வந்தா என்ன, வரலைன்னா என்ன பண்ணி நாட்டு நாசமாக போனால் வெளியே வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வச்சு 4 வசனத்தை பேசணுமா, போய்கிட்டே இருந்தோமா. சத்தியமாக சொல்கிறேன், நீ ரசி, நீ விரும்பு, அவரை நீ உயிருக்கு உயிராக கூட நேசி. ஆனால் நாட்டை கொண்டு வந்து அதுக்காண்டி இந்த லாட்டரி கும்பிட்டு கொடுக்காது. இந்த லாட்டரி கும்பிட்டு வரலாறு உனக்கு தெரியல.